அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்கள் ஒற்றுமை என்ற கயத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் ஷெரீஃபில் இறைவன் சொல்கிறான். அமைதியின் மார்க்கமான நம்மளுடைய மார்க்கத்தில் தான் எவ்வளவு பிரிவுகள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு சச்சரவுகள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சண்டை தான் அது எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறதுங்கிறதுக்குண்டான மிக சரியான ஒரு உதாரணம் லைலத்துல் கத்ருடைய இரவு தான். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை காட்டிலும் மிக சிறந்த ஒரு இரவு. அந்த ஒரு இரவில் நம்ம நின்று வணங்குவது 1000 மாதங்களில் நின்று வணங்குவதற்கு சமமானது. யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இறை நம்பிக்கையுடனும் நம்பிக்கை நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய கடந்த காலங்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு கூட எந்த நாள் என்று அறிவிக்கிறதுக்காண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. இந்த ஹதீஸை உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த ஹதீஸும் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாள் எது என்று அறிவிக்கிறதுக்காண்டி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் 2 சகோதரர்கள் சண்டையிட்டு கொள்கிறார்கள். கடுமையான சண்டைகள். அதனை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பிரித்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு எந்த நாளுங்கிற அந்த இரவு அவர்களுடைய சிந்தனையில் இருந்து உயர்த்தப்பட்டு விட்டது. விளைவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். அதனால் மீதமுள்ள இருக்கக்கூடிய 25, 27, 29வது இரவுகளில், அதாவது ஒற்றைப்படை இறுதி 10 ஒற்றைப்படை அந்த இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறு சண்டை தான் 1000 மாதங்கள் நின்று வணங்குவதை விட சிறந்த ஒரு வழிபாட்டை காட்டக்கூடிய அந்த ஒரு நாளை மறக்கடிக்கப்பட்டு விட்டது. வாழ்நாளில் நம்ம எவ்வளோ நன்மைகள் அந்த சண்டையின் மூலமாக இழந்து கொண்டு இருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் என்று எனக்கு ஒரு இரவு எனக்கு தெளிவாக தெரிந்து விட்டால் நான் என்ன துவா ஓதுறது என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அனைத்தை நீ மன்னித்து விடுவாயாக, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள்.